வணக்கம். அகஸ்தியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்க போகிறோம்னா, சக்கரை வியாதிக்கு ஒன்று முத்திரை. ஏற்கனவே சக்கரை வியாதிக்கு 4 முத்திரை பார்த்துருக்கோம். இது 5வது முத்திரை பார்க்க போகிறோம். 5வது முத்திரை என்ன முத்திரை அப்படின்னா, அர்த்த ஞான முத்திரை. இந்த அர்த்த ஞான முத்திரை எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறத பின்னர் விளக்கமாக பார்ப்போம். முதல் அமர்வு முறை. கீழே தரையில் உட்காந்து செய்யணும் அப்படின்னா, ஒரு விரிப்பு மேலே உட்காந்துக்குங்க, நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. ஆசனம் உங்களுக்கு ஏற்ற ஆசனம், பத்மாசனம், உத்தான பத்மாசனம், சுகாசனம் அல்லது சித்தாசனம் அல்லது உங்களுக்கு ஏற்ற ஆசனம் அல்லது சமணங்கள் போட்டு உட்காந்துக்குங்க. நிமிர்ந்து உட்காந்து ஒரு 6 தடவை மூச்சை கவனிங்க. வெறும் வயிற்றில் தான் செய்யணும். குளித்தோடனே செய்யக்கூடாது, டீ காப்பி குடித்தோடனே செய்யக்கூடாது. செஞ்சிட்டிங்கன்னா 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் கழித்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம். டீ காப்பி குடிச்சிக்கலாம், குளிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். வெறும் வயிற்றில் செய்கிறது தான் உத்தமம். இது கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து செய்யலாம். சேரில் உட்காந்து செய்யும் போது தரை மேலே விரிப்பை போட்டுக்கோங்க, அது மேலே காலை வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 6 முழு மூச்சு எடுங்க. 6 முழு மூச்சு எடுத்தீங்க அப்படின்னா உடம்பு பயிற்சிக்கு தயாராகிடும். சரி, ரெண்டுலேயும் என்னால் செய்ய இயலாது, உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னா படுத்த நிலையிலையும் செய்யலாம். படுத்த நிலையில் செஞ்சிங்கன்னா தலவாணி உயரமாக இருக்கக்கூடாது, அல்லது தலவாணி இல்லாமல் செய்யலாம். தரையில் படுத்து செய்யக்கூடாது, கட்டிலில் படுத்து செய்யலாம். படுத்து செய்யும் போது உடம்பு நேர்கோட்டில் இருக்கணும். 2 கைகளும் ஒரு அடி அகன்று இருக்கணும். இப்போ பயிற்சி நேரத்தை பார்ப்போம். பயிற்சி நேரம் 45 நிமிஷம் செய்யலாம். 45 நிமிஷம் முடியலன்னா 15 நிமிஷம் செய்யலாம். காலையில் 15, மத்தியானம் 5, இரவு 5 செய்யலாம். அதுவும் முடியலன்னா காலையில் 20, ராத்திரி 20 செய்யலாம். அதுவும் முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 30 செய்யலாம். அதுவும் முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 20 செய்யலாம். இப்போ பயிற்சியை பற்றி பார்ப்போம். பயிற்சி எப்படி செய்கிறது, பயிற்சி செஞ்ச பிறகு அது பலன்கள் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். இதுதான் அர்த்த ஞான முத்திரை. அர்த்த ஞான முத்திரை கட்ட விரலில் ஃபஸ்ட்டு கோடு, செகண்ட் கோட்டில் வைக்கணும். எந்த வேணால் ஆள் காட்டி விரல வைக்கணும். 2 கையிலையும் வைக்கணும். இதுதான் முத்திரை. இதுதான் முத்திரை, அர்த்த ஞான முத்திரை. கீழே உட்காந்து செஞ்சீங்க அப்படின்னா கையை 2 முட்டியில் வச்சுக்கோங்க. 3 விரலும் ஒட்டி இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். மற்ற 2 விரல் மட்டும் முத்திரையில் இருக்கணும். முத்திரையை கவனிக்கலாம் அல்லது மூச்சை கவனிக்கலாம், அதை 2 சேர்ந்தும் கவனிக்கலாம். கீழே உட்காந்து செய்யும் போது இதுதான் பொசிஷனு. சேரில் உட்காந்து செய்யும் போது இதே பொசிஷன் தான். 2 கையும் முட்டி மேலே இருக்கணும், கால் முட்டி மேலே இருக்கணும். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். 2 விரலும் ஒட்டி இருக்கணும், 3 விரலும் ஒட்டி இருக்கணும். அடுத்தது முத்திரையில் மூச்சை கவனிக்கலாம் அல்லது முத்திரையை கவனிக்கலாம் அல்லது 2ஐயும் சேர்த்து கவனிக்கலாம். படுத்த நிலையும் இது தான். படுத்த நிலையில் 2 கையும் உடம்புல இருந்து ஒரு அடி ஆண்டு இருக்கணும். இதே பொசிஷன் தான். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். இப்போ இதனுடைய பலன்கள் பார்க்கலாம். இப்போ சக்கரவயக்காரங்களுக்கு வாயு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்கிறனால என்ன செய்யும் அப்படின்னா உமிழ்நீர் சுரக்காது. உமிழ்நீர் சுரக்காதனால செரிமான சக்தி குறைக்கும். செரிமான சக்தி குறைக்கிறனால பாத்ரூம் போகிறது குறையும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளங்களை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த முத்திரை உகந்தது. ஏன் அப்படின்னா பித்தத்தை கட்டுப்படுத்தும். இது குளிர்ச்சியான முத்திரை. வாயு சூட்டை குறைக்கும். வாயு சூட்டை குறைப்பதனால என்ன அப்படின்னா பல்லு கொட்டுறது நிற்கும். காரணம் என்ன அப்படின்னா ஈறுகள் சுருங்கும். ஹீட்டுனால சுருங்கும். சுருங்கும் போது பல் வேர்கள் பலமிழந்து ஆட ஆடினோன்னு கொட்டும். அதனால் அவங்க எதுவும் சாப்பிட்றதுக்கு தடுமாறுவாங்க, பேசுகிறதுக்கும் தடுமாறுவாங்க. இந்த நிலையை இந்த அர்த்த ஞான முத்திரை மாற்றும். தொடர்ந்து செய்யலாம். 30 நிமிஷம் வரையும் செய்யலாம். 30 நிமிஷத்துக்கு மேலே உடம்பு ஒத்துக்கிட்டவங்க செய்யலாம், ஒத்துக்காதவங்க 30 நிமிஷத்துக்கு மேலே செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இது குளிர்ச்சியான முத்திரை. இப்போ உடம்புல குளிர் காய்ச்சல் இருக்குது அப்படின்னா இந்த முத்திரையை படுத்த நிலையில் 20 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா குளிர் காய்ச்சல் நின்று போயிடும். சரி, எனக்கு மனசு குழப்பமாக இருக்குங்க, எந்த வேலையிலையும் ஈடுபடுத்த முடியல, மனசு ஆசிலேட்டிங்காகவே இருக்குது அப்படின்னா இந்த முத்திரை காலையில் ஒரு 20 நிமிஷம் போட்டுட்டு நீங்கள் அந்த வேலையை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா குழப்பம்லாம் தனியும். காரணம் என்னென்னா பித்தம் அதிகமாக இருக்கனால சித்தம் கெடும். இந்த பித்தத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் போது புத்தி கூர்மை அதிகரிக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும் போது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிந்தனைகள் விரிவடைஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நல்ல மேன்னோக்கி இந்த சிந்தனையை கொண்டு போகும். நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா ஞான நிலைக்கு கொண்டு போகும். ஞான நிலையை கொண்டு போகும்போது
அப்போ அறிவு விருத்தி அடையும், இறைநிலையை வந்து ஈஸியாக தொடரலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.